வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் சொன்ன அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19லேருந்து 25 வரை எப்படி இருக்க போகுது. எப்போதும் சொல்கிறது தான், எப்போதுமே இந்த லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசிக்கு பார்க்கறத விட. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது வந்து பர்ஃபெக்டாக உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். தாயாருக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயம் நிறைய இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறது சூரியன். அப்போ என்ன நடக்கணும், உங்களுக்கு பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க, பெருசாக ஒரு முயற்சி பண்ணி பெரிய அளவில் வரணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். வீடு சொத்துக்கள் விற்பனை பண்ணிடலாம், இந்த வண்டியை விற்றுடலாம், இடத்த விற்றுடலாம், வீட்டை விற்றுலாங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். இது யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படிங்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக இந்த எண்ணங்கள்லாம் வரும். ஸோ மற்றபடி வந்து மற்றவங்களுக்குலாம் வரும்னா அவங்களுக்குலாம் ஒரு 10% தான் வரணும், இவங்க 90% இருக்கும். இதுதான் விஷயம். மற்றபடி 2ல் வந்து செவ்வாய் சுக்கிரன். ஸோ செவ்வாய் நீச்சமாகும்போது 2ஆம் இடத்துல இருக்கும்போது கேவலமாக பேசுகிறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களுக்கிட்ட நீங்கள் வந்து அவச்சொல் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் எமோஷனாக கண்ணாமன்னு பேசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குது ஒரு காலகட்டம் தான். அதுவும் செவ்வாய் நீச்சல்னும் போது என்னென்னா அந்த தகுதி குறைவே வந்து குடும்பத்துக்கு நடுவே ஏற்படுத்திடும். என்ன பேச்சு பேசுகிறான், இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்துலேயே வந்து சின்ன சலசலப்புக்கும் குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். இந்த மானையினெல்லாம் பார்த்தோம்னா வாழைப்படி பார்க்குற லெவலில் தான் போயிட்டுருக்கு வண்டி. ஸோ அந்த மாதிரி போகுது. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வந்து வேலையிலையும் வந்து நிறைய சின்ன அவமானங்கள் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்கள், வேலையில் வந்து ஒரு சம்பளமோ ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது அது ஒரு சின்ன அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொடுக்கல் வாங்கலாம் வந்து ரொம்ப தெளிவாக பேசிடுங்க. இல்லைனா அதனாலேயும் உங்களுக்கு சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அது வந்து மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா வந்து நீச்சங்கிறது வந்து நம்மளுக்கு மனதை நோகடித்து கலங்க வைக்கிற மாதிரி விஷயங்கள். அது வந்து ஒரு மார்க் மாதிரி லைஃப் டைம் ஃபுல்லாக உட்காந்து யோசிப்பீங்க, என்ன பேசிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புலம்புறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி 4ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வீடு வாகனங்கள் வந்து விற்று புதிய வீடு வாங்குறது, இல்லாச்சி வந்து அதுக்காக பராமத்து வேலைகள், அதுக்கான செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னா செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழிக்கிட்ட செலவு வந்துன்னா பண்ணி தான் ஆகணும். பட் இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணுங்க தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெருசாக நடக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கிறது. அது வந்து என்ன பண்ண குழந்தைகள் சில மனநோகிற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், இன்ப சுற்றுலாக்களோ இல்லை ஆன்மீக சுற்றுலாக்களோ போகும்போது கூட சின்ன என்ன சொல்கிறது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் எதாவது பேசி அதனால் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஏடாகூடமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பசங்களை திட்டுவீங்க, அதுக்கப்புறம் நீங்களே வந்து பையனை இப்படி திட்டேனே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். சரி, யாருக்கு நடக்கணும் மிதுன லக்னமாகுது சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும் தான் மேஜராக நடக்கும். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலை செய்கிற இடங்கள் வந்து பார்த்து பேசுங்க. பக்கத்தில் வந்து ஏதாவது ஜாலிக்கு பேசுகிறேன், சொட்ட மண்டிய மேனேஜர் வந்துட்டானா நீங்கள் கேட்டுருவீங்க. அப்புறம் இருக்கிறவன் போட்டு கொடுத்துருவான். அப்புறம் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் விட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் என்னங்க 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தொழிலும் சரி ஒரு பெரிய லாபங்கள் வரும். ஏன்னா 11ங்கிறது நல்ல வெற்றிகளையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். ஸோ கணவன் மனைவி உறவிலையும் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ சில நேரங்கள் அப்பா கிட்ட போய் பேசும்போதே அவர் ஏதாவது ஏடாவளமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். சரி, யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும் தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெருசாக இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணுக்கு வந்து பணம் கொட்டும், நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் புதன் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள். ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது வந்து நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் வந்து 4ஆம் இடத்துல அதிபதியாக இருந்து உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ முயற்சிகள் பெருசாக எடுப்பீங்க, பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. எப்போதும் சொல்கிற ஒரு விஷயந்தான்,
பிரார்த்தனை. ஸோ பிரார்த்தனைங்கிறது வந்து டெய்லி வந்து பண்ணிவிடுங்க. ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 10-15 நிமிஷம் அமைதியாக வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வரும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தத்தில் வந்து ஏகப்பட்ட இது கான்ட்ரவர்சிஸுங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறேன்னா ஒரு ரெக்கனர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரெக்கனரை வச்சுக்கிட்டு இத்தனை பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குன்னு வீட்டிலே பார்த்துலாம். நீங்கள் வந்து ஒரு புத்தக கடை, நான் ஆன்மீக புத்தகம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கடைங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு புக்கு கிடைக்குங்க. ஸோ அதில் வந்து பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஆணின் நட்சத்திரத்துக்கும் இந்த இத்தனை பொருத்தங்கிறது ரெடி ரெக்கனராகவே வந்துடும். ஸோ இந்த நட்சத்திரமாக இந்த பொருத்தமாக 9 பொருத்தம், 8 பொருத்தம், 6 பொருத்தம், அது ரஜ் இருக்கா இல்லையான்றது எல்லாமே சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி ரெக்கனர் விற்கிறாங்க. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் வந்து சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 20% தாங்க ஏற்றுக்க முடியும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகலைங்கிறது தான் உண்மை. இதில் வந்து எது மேஜராக ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா, கிரக பொருத்தங்கள் தான் ரொம்ப மெயினுங்க. ஸோ இவருடைய ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்து இதில் வந்து எது எதெல்லாம் ஒத்து போகுதுங்கிறத வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி 2 பேருடைய தசாபுக்திகள், ஸோ 2 பேருடைய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் என்ன ஆகிடும்னா சிலருடைய ஜாதகங்களில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கணவன் மனைவியுடைய அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது எப்படி பண்ணோன்னா, இப்போ உதாரணம் சொல்ல போனால் எனக்கு ஒரு லேட்டஸ்ட் கிளைண்ட் வந்து பார்த்த ஒரு அனுபவம் தான். ஒர்க் ஆகாது, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து வேறு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒர்க் ஆகாதுங்கிற ஒரு கண்டிஷனில் ஒரு ஜாதகம் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த பையன் வந்து திருமண வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்க போகுது. ஆனால் அந்த பிரச்சனையில் வந்து அந்த பொண்ணு வந்து விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு லாக் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னும் போது என்றைக்குமே இந்த வக்ரகிரகம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இது வந்து சும்மா ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராகுங்கிற ஒரு பிளானட் இருக்குது. அப்போ அங்கே வந்து இந்த குரு வந்து வக்ரகிரகம். ஸோ வக்கரமான குருவும் ராகுவும் வந்து இணைஞ்சு ஒரு திசை நடத்தும் போது அவங்க அந்த வக்ரகம் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ அந்த 16 ஆண்டுகள் வந்து அவங்க பிரியவே மாட்டாங்க. ஒரு அந்யோன்யத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். இந்த மாதிரி பொருத்தத்தை தான் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதேமாதிரி குரு செவ்வாய், சுக்கிரன் செவ்வாய், இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நல்ல மன பொருத்தத்தையும், சுக்கிரன் செவ்வாய்ங்கிறது வந்து உடல் ரீதியான உறவுகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு முறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அதே மாதிரி குரு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யத்தை கொடுத்துரும். ஒரு பூர்வீகத்தில் வந்து நம்ம வந்து பழகினது, வாழ்ந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை வந்து குரு செவ்வாய் கொடுக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா சார்? சில பேர் கேட்பாங்க, சார் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் சார். ஏன்னா வந்து இது வந்து நாங்கள் நடைமுறையில் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்து நாங்கள் அனுபவத்தில் தான் சொல்கிறோம். இதில் வந்து குரு செவ்வாய் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், சுக்கிரன் செவ்வாயெலாம் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கைனா என்ன சார்? திருமண வாழ்க்கைனா இப்போல்லாம் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் மாதிரி பார்த்து இந்த பொண்ணு இவ்வளோ சம்பாதிக்கும், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, பங்களா இருக்குது, இவ்வளோ வருமானம் இருக்குது, இப்படி பார்க்குறீங்க. நான் அது பார்க்குறதே இல்லை சார். ஏன் தெரியுங்களா? திருமணங்கிறது வந்து இதெல்லாம் தாண்டி பணம் வரும் போகும், எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சார். ஏன்னா உடம்புன்ற ஒரு ஏரில் போயிட்டுருக்கு. சும்மா ஏதாவது ஒன்றாச்சுன்னா புதுசுன்னு போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திருமண உறவு என்னை பொறுத்தவரை இப்போ வந்து ஒரு கணவன் வந்து ஆஃபீஸ் போகிறார். ஆஃபீஸ் போயிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது மனைவியை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஊந்துதலோடு வரணும். நான் சொல்கிறது காமம் சார்ந்து இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? மனைவியை எப்போ பார்க்கணும், அந்த ஒய்ஃப்க்கும் கணவனோட எப்போ வருவார் அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க திருமண உறவு. இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து அவங்க வாழ போகிற அந்த 40 ஆண்டுகள், ஒரு 25 வயசுனா கூட ஒரு 65-70 வயசு வர அந்த பாண்டேஜ் கொண்டு வரும் பார்த்தீங்களா, அதுதாங்க. அதை கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம திருமண பொருத்தமே பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருத்தம் பாருங்கள், ஜாதகத்தை வைத்து நீங்கள் பொருத்தம் பாருங்கள். அதே நெகட்டிவிட்டியான ஒரு ஜாதகத்துக்கும் வேறு ஒரு நெகட்டிவிட்டியை ஜாயின் பண்ணும்போது அது சிறப்பான பலன்கள் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கண்டிப்பாக உருவாக்கும், திருமண உறவை பலப்படுத்துங்கிறது தான் இந்த வாடி டிப் ஆஃப் தி வீக். அதனால் நீங்கள் வந்து பொருத்தம் இந்த மாதிரி பொருத்தத்தை ஜோதிடரை பார்க்க சொல்லுங்கள். 2 ஜாதகத்தையும் வச்சு பார்த்து சொல்லுங்கள் சார், ரெண்டுமே ஒத்து போகுமான்னு பார்க்க சொல்லுங்கள். அந்த மாதிரி ஜோதிடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சிறப்பான மன வாழ்க்கை கிடைக்கும்ன்றது தான் டிப் ஆஃப் தி வீக்கில். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.